டேய் மச்சான் இருடா டேய், பணம்லாம் அப்சர்வ் பண்ணிட்டேன்டா. என்கிட்ட பர்மிஷன் தான்டா வாங்கணும். ஒரு 2 நிமிஷம் கூப்பிடுறேன்டா இருடா. என்ன ஜாலியா போயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அவங்களாம் சேர்ந்து கோவா டூர் போறாங்களாமா. ஓ அப்படியா, சரி சரி. அதான் போன் பண்ணானுங்க, நீ வாடா வாடா அப்படின்னு சொல்லி. நம்மளும் கழுதைய நம்மளும் ஃபேமிலியோட சேர்ந்து டூர் ஏதாவது போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஃபேமிலியா? போவோம். சரி, கோந்து வாயினுக்கு கோவா டூர் கேக்குது. இன்னைக்கு ஒரு புகே இன்னும் நைட் 11:30 மணிக்கு பிரெட் எடுத்து சாப்பிட்டு இருக்க. அப்படியே தான் பார்த்து பிரெட் இன்னைக்கு நைட் 12 மணியோட எக்ஸ்பைரி ஆயிருமாமா, அதனால சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி. என்னது எக்ஸ்பைரியா? ஆமா எக்ஸ்பைரி தான். இதை எங்க சொல்றீங்க? அதனாலதான் சாப்பிட்றலாம். வெயிட் ஆஃப் பண்ணி போ, வேலை வெட்டி போயிருவோம். இந்த பிரெட்டை திங்கறதுக்கு இவனே எக்ஸ்பைரின்னு எழுதி வச்சிருக்கான். ஸ்டாப். என்னாச்சு? இன்னும் வெறுங்கை வீசிட்டு இருந்திருக்க. வெறுங்கை வீசிட்டு 10 கிலோ கறி வாங்கிட்டு வராங்க போய். வாட்ஸ்அப் பாத்தியா இல்லையா? வாட்ஸ்அப்ல என்ன இருக்கும்? வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வாங்க. ஓ சாரிம்மா, நான் அந்த மெசேஜ் பார்க்காம விட்டேம்மா. நாளைக்கு வரும்போது கண்டிப்பா உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன், சரியா? ஓகே பை. ஃப்ரிட்ஜில் பழைய சோறு இருக்கிறது, சாப்பிட்டு விட்டு படுக்கவும். தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே. இந்தா நீ கேட்ட டீ. டீயா? என்னவோ வானா போய் சைஸ்ல இருக்கு. சரி குடிப்போம். என்னமோ ரொம்ப இனிப்பா இருக்குமா டீ? ரொம்ப இனிப்பா இருக்கு. டீ போட்டு கொடுத்தே பெருசு, இனிப்பா இருக்கு கசப்பா இருக்குன்னு கசாம குடி. ரொம்ப இனிப்பா இருக்குமா? அதான் பண்ண முடியுமா? அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. ஒரு நிமிஷமா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இந்தா 2 க்ரீம் பிஸ்கட், இதை சாப்பிட்டு டீ குடி, அப்போ இனிப்பு தெரியாது. இது கூட தெரியல, எனக்கு இன்ஜினியரிங் படிச்சு குடி. ஏங்க டீயா காஃபியா? ஹார்லிக்ஸ் போட்டுருமா? ஹார்லிக்ஸா? நான் வேற ஒரு ஹார்லிக்ஸ் ஐட்டம். அது ஹார்லிக்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குதுங்க. ஒரே ஒரு ஹார்லிக்ஸ் தானே? இந்தாங்க ஹார்லிக்ஸ். இன்னும் அரைக்க மாதிரி தான் இருக்கு. சரி பரவாயில்ல. இன்னுமா ஹார்லிக்ஸ்ல சக்கரை அதிகமா இருக்கு. நான் வேணா கொஞ்சம் பால் ஊற்றி கொண்டு வரட்டுமா? பரவாயில்ல குடிச்சுக்கிறேன். இப்படிலாம் சொல்ல மாட்டானே. ஒரு நிமிஷம். சக்கரை கரெக்டா இன்னொரு ஹார்லிக்ஸ் மட்டும் போட்டு. நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. இன்னும் என்னென்ன காரணம் சொல்லி எத்தனை ஹார்லிக்ஸ் கேட்க போறோம் தெரியலையே.